நானுமே அந்த டிபெட் ப்ரோக்ராம் வந்துட்டு நல்லாவே விரும்பி பார்த்தேனே சொல்லாங்க. பயஸ்டாக இல்லாமல் 2 பக்கம் இருக்க நியாயத்தையும் எடுத்து சொல்ல வச்சு எப்போவுமே வந்துட்டு ஒரு பயஸ்டாக இல்லாமல் தான் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் இத்தனை நாள் போயிட்டுருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு நேற்று எபிசோட் பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிச்சு, இது மொத்தமாகவே வந்துட்டு இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு எதிராக திருப்பி விட்ட மாதிரி தாங்க இருக்குது. டாக் லவர்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மனுஷன் முக்கியம் இல்லைன்னு நாங்கள் எந்த இடத்துலையுமே சொல்லலைங்க. மனுஷங்க முக்கியன்றதுனால தான் நாங்கள் வந்துட்டு நாய்கள்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுங்களுக்காக வந்துட்டு எல்லா ஸ்டெப்பும் எடுத்தோம். வேக்சின் போடுறதுல ஆரம்பித்து அதுங்களுக்கு பர்த் கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து சொந்த செலவுலேயே இங்கே நிறைய பேர் வந்துட்டு பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க. அதை இல்லைன்னு சொல்லிட்டு யாராலையுமே மறுத்து சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க பண்ணுறதுக்கான எல்லா ப்ரூஃப்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே வச்சுட்ருக்காங்கன்னே சொல்லலாங்க. எங்களுக்கு ஹியூமன்ஸும் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக அதுங்க இருக்கவே கூடாது, அதுங்க இனமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு பேர் என்னன்றது எனக்கு சுத்தமாக புரியலைங்க. ஒரு பக்கம் நியாயத்தை மட்டும் வந்துட்டு தான் காமிச்சாங்க, இன்னொரு பக்கம் நியாயத்தை ஏன் காமிக்கவே இல்லை? சரி, நாங்கள் தான் பைத்தியக்காரத்தனமாக சொல்லிகிட்ருக்கோங்க. சரி, ஹியூமன்ஸ்க்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆமாம், நம்ம எல்லாருமே அதை பற்றி சொல்கிறோம். ஏன் நாங்களுமே சொல்கிறோமே, டாக்ஸ்னால இவ்வளோ பிரச்சனை வருது ஹியூமன்ஸ்க்குன்றதை நாங்கள் சொல்கிறோம். சரி, அதே மாதிரி ஹியூமன்ஸ்னால டாக்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வரலையா? அதையும் நம்ம யோசிக்கணும்ல. சரியான மிருகத்தனமாக வந்துட்டு சில மனுஷங்க வந்துட்டு நாய்ங்களை கூட விட்டு வைக்காமல் பெண் நாய்ங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறது, இந்த மாதிரி வேலைங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்களே, அதை என்ன சொல்கிறது? அதுங்களுக்கு வந்துட்டு பாய்சன் வச்சு கொல்றது, குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டிங்களை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது போட்டுறது, இல்லை எங்கேயாவது விட்டுறது, இல்லை கை வாய் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு குப்பை தொட்டியில் கோணி பையில் கட்டி எடுத்துகிட்டு போய் போட்டுறது, கத்தியில் வந்துட்டு அங்கே இங்கேன்னு வெட்டுறது, கம்பி எடுத்து வாயில் கட்டுறது, கையை கட்டி விடுறது, அதுங்க இதில் வந்துட்டு குடத்தை இல்லைனா டப்பாவை ஏதாவது ஒரு வச்சு கட்டி விடுறது, மாட்டி விடுறது, அதுங்களை அடிக்கிறது, சுடு தண்ணி எடுத்து ஊற்றுறது. இந்த தீபாவளி டைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பட்டாசெல்லாம் கட்டி அதுங்க மேலே இது பண்ணுறது, சில இடத்துல ஆசிட் ஊற்றுறது, இந்த மாதிரி எத்தனையோ எக்கச்சக்கமாக. இது நான் சொன்னது வந்துட்டு ஒரு சின்ன சாம்பிள் தாங்க. இந்த மாதிரி எத்தனையோ வழிங்களை தாண்டி தாங்க அதுங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்துட்டு கடந்து போகிறாங்க. ஆனால் இந்த சைடெல்லாம் ஏன் சொல்கிறதுக்கு வந்துட்டு அந்த ஷோவில் அனுமதிக்கலைன்னாங்க எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு அனுமதிச்சாங்க, ஆனால் வந்துட்டு அது எதுவும் டெலிகாஸ்ட் ஆகலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன கருத்துன்னு தெரியல. உண்மையிலே காமிக்கிறதா இருந்தால் 2 சைடோட நியாயத்தையுமே காமிக்கணும் இல்லைங்களா? நாங்கள் வந்துட்டு எதுக்குமே தடை சொல்லலைங்க. கவர்மெண்ட் வந்துட்டு அதை ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதுங்க ரோட்டில் இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு தாங்க நாங்கள் நினைக்கிறோம். அந்த சாப்பாடு ஃபீட் பண்ணுறதும் அந்த பர்த் கண்ட்ரோலும் கரெக்டாக நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு எந்த பிரச்சனையுமே யாருக்குமே இருக்காதுங்க. மனுஷங்களும் அதுங்களை பார்த்து பயப்பட தேவையில்லைங்க. நம்மளால் முடிஞ்ச சாப்பாடு அதுங்களுக்கு போட்டு நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அதுங்களும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு நம்மக்கிட்ட சந்தோஷமாக வந்துட்டு எல்லாருக்குமான உலகங்கிறது நாம் மட்டும் வாழ முடியாது இல்லைங்களா? கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் அதுங்களும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுங்க பக்கம் நியாயத்தையும் வந்துட்டு நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அதுங்களால நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ நடந்துச்சு எங்களுக்குன்றதை சொல்ல முடியாது. நம்ம தாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். நம்மளால் முடிஞ்சால் புரிஞ்சுக்கும், இல்லை புரிஞ்சுக்கிறவங்களையும் அப்யூஸ் பண்ணி கேவலமாக பேசி திட்டி இஷ்டத்துக்கும் வந்துட்டு அவங்கள இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ண வேணான்ட்டாங்க என்னோடய கருத்தாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? சரி, விட்டுருங்க. உங்கள் கருத்தை நீங்கள் சொன்னீங்களா? அதே மாதிரி அதை பிடிச்சவங்களும் வந்துட்டு அந்த கருத்தை சொல்கிறதுக்கான சுதந்திரம் வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த சுதந்திரத்தை அவங்களும் அனுபவிக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். அவங்கள அப்யூஸ் பண்ணாதீங்க, பேசாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த விஷயத்தை விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.